சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, நடக்கப் போகும் விபரீதங்கள் தெரியாமல் எப்பொழுதும் ஏதேதோ விஷயத்தை பற்றி எல்லாம் யோசித்து கொண்டு இருக்கிறார். நடக்கப் போகும் விபரீதங்களையும் என்ன அடுத்தது உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகிறது என்பதையும் பற்றி நான் கூறிவிடுகிறேன். யார் என்ன சொன்னாலும் முதலில் அழாதே. இதுதான் நடக்கப் போகிறது, அதுதான் நடக்கப் போகிறது என்று அவரவர்களுடைய இஷ்டத்திற்கு ஏதாவது ஒரு விஷயத்தை கூறிக்கொண்டு தான் இருப்பார்கள். அதற்காக அது எல்லாவற்றையும் நம்ப வேண்டும். எல்லா விஷயத்திலேயும் வாழ்க்கையில் ஒவ்வொன்றையும் தப்பாக நடத்தி கொள்ள வேண்டும் என்ற அவசியம் அல்ல. உனக்கென்று ஒரு வாழ்க்கை உண்டு. உனக்கென்று அழகழகான தருணங்கள் உண்டு. நீ எல்லா விஷயத்திலேயும் பயத்தை பார்க்கிறாய். ஆனால் நான் உன்னிடம் பார்க்கும் விஷயம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் யோகம். நீ இப்பொழுது அழுது கொண்டு இருக்கிறாய். ஆனால் அந்த அழுகையை பார்க்கவில்லை. இந்த பிள்ளையுடைய ஒட்டுமொத்தமான வாழ்க்கையும் மாறப்போகிறது. அது தெரியாமல் இந்த பிள்ளை அழுது கொண்டு இருக்கிறதே என்று நினைத்து எப்பொழுதுமே உன்னை பார்க்கும் பொழுது எனக்கு தோன்றும் இதே விஷயம்தான். நீ இப்பொழுதும் சரி, எப்பொழுதும் சரி, அழாதே. உன்னுடைய சகலவிதமான சௌபாக்கியத்தையும் சகலவிதமான யோகத்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். எனக்கென்ன உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் கொடுப்பது. புதுசா எனக்கு உன்னை போலவே நிறைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையும் நான் அழகாகத்தானே அம்மா பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையையும் நான் அழகாகவே பார்த்து கொள்வேன். நீ நிறைய இடத்தில் அழுத நேரங்கள் தான் இங்கு அதிகம். நானும் உனக்கு அடிக்கடி கூறியிருக்கிறேன், அழுதால் இங்கு யாரும் வந்து ஆறுதல் கூற மாட்டார்கள். ஏன் தெய்வமே அந்த நேரத்திற்கு வந்து ஆறுதல் கூறாது. நீதான் என்னமோ அழுது கொண்டு இருக்கிறாய். அழுவதை நிறுத்திவிட்டு அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசி என்று இப்பொழுதுமே எனக்கு உன்னிடம் சொல்ல வேண்டும் என்று நினைக்கும் ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கவலைப்படாதே. உனக்கும் உன் குடும்பத்திற்கும் 1000 விஷயங்கள் தவறாக நடந்தது. அதிலிருந்தெல்லாம் நான் மீட்டு கொண்டு வந்தேன். அதே போலவே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் இனி வரும் நாட்களில் உனக்காகவும் ஒவ்வொன்றையும் நான் அழகாகவும் அற்புதமாகவும் நடத்தி கொடுப்பேன் என்பதை நான் இந்த நேரத்தில் உன்னிடம் கூறுகிறேன். சில பொழுதுகள் இங்கு பயங்கள் உண்டு. ஆனால் எல்லா நேரமும் இங்கு பயங்கள் மட்டுமே கிடையாது. அதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கிறது. பயங்களை தாண்டிய விஷயங்கள் இங்கு நிறைய உண்டு. ஒன்றுதான் அழகான ஒரு வாழ்க்கை. அழகான வாழ்க்கையை வாழ்வதற்கு இங்கு எல்லோருக்கும் கொடுத்து வைக்காது. எப்பொழுதுமே ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், யாருக்கும் இங்கு சுலபமாக எதுவும் கிடைக்காது. கூட பிறந்தவர்களாக இருந்தாலும் சரிதான், அவர்கள் நன்றாக அமைவது எல்லாமும் இறைவன் கையில் இருக்கிறது. வாழ்க்கை துணையாக இருந்தாலும் அது கூட இருப்பவர்கள் அமைத்து கொடுப்பதாக இருந்தாலும் எல்லாமும் தெய்வத்தினுடைய ஆசீர்வாதத்தால் மட்டுமே தான் நடக்கும். உன்னுடைய சகலத்தையும் உனக்கு நான் வெளிச்சம் போட்டு காட்டுவேன். உன்னுடைய சோகங்கள், ஒட்டுமொத்தமான சோகங்கள் அத்தனையும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நான் எடுக்கத்தான் போகிறேன். மின்னல் வேகத்தில் பிரச்சனைகள் வந்தது. அப்பொழுதுமே நீ என்னிடம் சொன்னது என்னதான் சாயி, பிரச்சனைகள் மின்னல் வேகத்தில் வருகிறது. ஆனால் அது எதுவும் அதே மின்னல் வேகத்தில் போவது இல்லை. எப்பொழுதும் ஒரு குழப்பம், எப்பொழுதும் ஒரு பயம், எப்பொழுதும் ஒரு பதட்டத்தோடு என்னுடைய வாழ்க்கையை வாழ வைக்கிறீர்களே, என்னதான் இதற்கெல்லாம் முடிவு என்றுதான் நீ எப்பொழுதுமே என்னை பார்க்கும் பொழுது கேட்பாய். நீ எத்தனை விதமான சோகத்தில் இருந்தாலும், எத்தனை விதமான பாரத்தில் இருந்தாலும், எத்தனை விதமான குழப்பத்தில் இருந்தாலும் இனி வரும் காலம் மொத்தமும் உனக்கான சிறப்பான காலமாக அமையும்.
சிறப்புகள் என்ற ஒன்று நான் இப்பொழுது உனக்கு கூறுகிறேன். அதாவது, நீ நினைக்கும் விஷயங்கள் நினைத்த உடனேயே நடக்கவில்லை என்றால் அவ்வளவுதான். அது நினைத்த உடனேயே நடக்கவில்லை, அது இனிமேல் நடக்காது என்பார்கள். அதுவே உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கூற வேண்டும் என்று நினைக்கிறேன். யார் என்ன கூறினாலும், உன்னுடைய ஆசைகளை பற்றி யார் என்ன பேசினாலும், முதலில் எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு எது பிடிக்குமோ அதை நோக்கி மட்டும் ஓடு. இங்கு நிறைய பேருக்கு மற்றவனுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ஒரு பொறாமை வந்து அவனுடைய இஷ்டத்திற்கு என்னென்னமோ பேசுவான். அதனால் அடுத்தவன் என்னை இப்படி பேசிவிட்டான், இதனால் தான் என்னுடைய வாழ்க்கை இப்படி போனது, அவன் பேசினான், அதோடு தான் நான் மனம் உடைந்து விட்டேன், அவன் இப்படி எல்லாம் என்னை நினைத்தான், நான் நண்பன் என்று நினைத்தேன், ஆனால் என்னை அப்படியே அவன் விரோதியாக பார்த்திருக்கிறான் என்பது போலெல்லாம் எதையுமே எப்பொழுதுமே பேசிக்கொண்டு இருக்காதே. இங்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பேச ஆரம்பித்தீர்கள் என்றால் பேசிக்கொண்டு இருக்க வேண்டியதுதான். நலமானதும் ஒவ்வொரு விஷயமும் வாழ்க்கையில் எதுவுமே நன்மையாக நடக்காமல் போகும். உங்களுக்கு நான் இப்பொழுதும் சரி எப்பொழுதும் சரி ஒவ்வொன்றுக்கும் துணையாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறேன். நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடத்தி கொடுக்கவில்லையே இந்த தெய்வம், எப்பொழுதுமே ஒரு சோகத்திலேயே வைத்திருக்கிறதே இந்த தெய்வம் என்று உங்களுக்கு எண்ணங்கள் இருக்கிறது. ஆனால் கூடிய விரைவில் அந்த சோகத்தை எல்லாம் மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய வாழ்வில் நான் ஒரு சிறப்பான ஒரு சம்பவத்தை செய்ய போகிறேன். வெறுத்து ஒதுக்குபவன் மனிதன் அல்ல. ஒருத்தவனை திருத்தினாலும் திருத்திவிட்டு அவனோடு நல்லபடியாகவும் இருப்பவன் மனிதன். உன்னுடைய வாழ்க்கை என்ற ஒன்று நிறைய பொழுதுகள் கவலைகளோடு இருந்ததுதான் இங்கு அதிகம். ஒவ்வொரு நிமிஷமும் உன்னுடைய வாழ்க்கை என்ற ஒன்று கவலைகள் என்ற ஒன்றோடு இருந்தது இங்கு அதிகம். நானும் அடிக்கடி உன்னை பார்க்கும் பொழுது எல்லாம் கூறுவது, எதற்குமே கவலைப்படாதே, இங்கு எல்லாமும் மாறும். உன்னை பார்க்கும் நபர்கள் அத்தனை பேரும் என்னடா இது வாழ்க்கை என்று உன்னுடைய வாழ்க்கையை பார்த்து பாவப்படுவது எல்லாம் உண்டு. ஆனால் இதற்கு பிறகு அப்படி நடக்காது. உன்னுடைய சாய் இங்கு உன்னை தனிமையில் எப்பொழுதும் விடமாட்டேன். அதற்கு பதிலாக உன்னுடைய வாழ்க்கையை ஒரு அழகான பாதைக்குள் மட்டுமே தான் கொண்டு செல்வேன். சாயை நம்பும் யாராக இருந்தாலும் நிச்சயமாக தைரியமாக இருக்கலாம். சாயை நான் நம்பிவிட்டேன்.